இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன், அத்தியாயம் 93. ஆதித்யா, நீ என்ன சொல்ல வருகிறாய்? நாம் மகிழினியின் ஆன்மாவையும் அவளை உயிர்த்தழ வைக்கும் வழியையும் கண்டுபிடிக்க வேண்டுமென்று நீ கூறுகிறாயா என்று டிராகன் பீஸ்டின் குரலில் ஒருவித அவநம்பிக்கையும் குழப்பமும் ஒலித்தது. ஆதித்யா தனது நெற்றியைச் சுருக்கி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். இல்லை, அவளை உயிர்த்தழ வைப்பதற்கு முன் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான வேலைகள் உள்ளன. அவளை பற்றிய நினைவுகள் அடங்கிய ஒரு ஆன்மா ஏற்கனவே அவளுடன் ஐக்கியமாகிவிட்டது. ஆனால் அது கூறியது மட்டும் போதாது. அவளை பற்றி நாம் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவளது வரலாறு, அவளது ஆன்மாவின் பயணம், இதில் இன்னும் பல புதிர்கள் உள்ளன. டிராகன் பீஸ்ட் பெரும் யோசனையுடன் கேட்டது. வேறென்ன செய்ய முடியும்? மகிழினி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவள் என்று நீ கூறுகிறாய். அப்படியென்றால் அவளது மறுபிறவியாக தோன்றிய அந்த ஆன்மாவும் பல ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்திருக்க வேண்டுமல்லவா? ஆனால் இதில் உள்ள முடிச்சுகள் என்னவென்று யோசித்தாயா? மகிழினியின் 2வது ஆன்மா எப்படி விராடநகர அரசரின் மகளாக பிறந்தது? அது எப்படி இருள் இளவரசனிடம் சென்றது? அவன் ஏன் அந்த ஆன்மாவை அவ்வளவு எளிதாக விராடநகர அரசரிடம் கொடுத்தான்? இதையெல்லாம் பற்றி நீ சிந்திக்கவில்லையா என்றது டிராகன் பீஸ்ட். ஆதித்யா மெல்லிய பெருமூச்சுவன் பதிலளித்தான். அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு அபார சக்தி வாய்ந்த ஒரு பெண்ணின் ஆன்மா இவ்வாறு சிதறி தனித்தனியே பிரிந்து கிடப்பது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. ஆனால் அதைவிட எனக்கு பெரிய சந்தேகமாக இருப்பது ஒன்றுதான். விராடநகர அரசரிடம் அந்த ஆன்மா எப்படி வந்தது? இருள் இளவரசன் ஏன் அதை கொடுத்தான்? அவனது நோக்கம் என்னவாக இருக்கும்? இதைத்தான் நாம் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினான். இதை எப்படி உன்னால் கண்டுபிடிக்க முடியும் என்றது டிராகன் பீஸ்ட் இடைமறித்தது. நீதான் சாமுண்டி கூறியதை கேட்டாயல்லவா? இருள் இளவரசன் பல ஆண்டுகளுக்கு முன்பே இங்கிருந்து மறைந்து விட்டதாக சொன்னானே. அவனை எங்கு சென்று தேடுவாய்? அவனது நகரத்தில் இருக்கும் தளபதிகளோ எந்த ஒரு வரைமுறைக்கும் கட்டுப்படாத முரடுகள் என்று கூறினானே. இது சாத்தியமா என்று கூறியது டிராகன் பீஸ்ட். ஆதித்யா உடனே டிராகன் பீஸ்டை நோக்கி தீர்க்கமாக பார்த்தான். அவனது கண்களில் ஒரு கூர்மையான ஒளி மின்னியது. டிராகன் பீஸ்ட், நான் சாமுண்டி கூறிய அனைத்தையும் அப்படியே நம்பிவிட்டேன் என்று நினைக்கிறாயா என்றான். என்ன சொல்ற? சாமுண்டி நம்மை கோராவுடன் அதன் மீது பயணி வைத்தபோது அவன் முகத்தில் தெரிந்த அந்த பதற்றத்தை நான் கவனித்தேன். ஏதோ ஒன்றை மறைக்க அவன் முயன்றான். ஆனால் அப்போது நான் அதை தவறிவிட்டேன். ஆனால் இப்போது யோசித்து பார்க்கையில் அவன் கூறிய அனைத்தும் உண்மை என்று நான் நம்ப தயாராக இல்லை. அதில் ஏதோ பொய் கலந்திருக்கிறது, ஆதித்யா உறுதியாக கூறினான். சரி, இப்போது என்ன செய்ய போகிறாய்? ஆதித்யா தனது வலது கையை மெதுவாக உயர்த்தினான். அவனது உள்ளங்கையில் ஒரு மெல்லிய ஆனால் சக்தி வாய்ந்த ஒளி தோன்றியது. அது படிப்படியாக ஒரு சிறிய குடுவையாக உருவெடுத்தது. அந்த குடுவைக்குள் கருஞ்சிவப்பு நிறத்தில் ஏதோ நெளிந்து கொண்டிருந்தது. இது என்ன என டிராகன் பீஸ்ட் வியப்புடன் கேட்டது. இதுதான் அந்த மக்களை தாக்கிய கொடிய தொற்றும் சாபம். உன்னுடைய இருள் உறிஞ்சி எதிர்ப்பு ஆற்றல் மூலமாக பாதிக்கப்பட்ட ஒருவரின் உடலில் இருந்து இதை நான் தனியாக பிரித்தெடுத்தேன். இதை பற்றி உனக்கு ஏதேனும் தெரியுமா? இது யாருடைய தந்திரமாக இருக்கும்? யாருடைய சக்தி இது? ஆதித்யா அந்த குடுவையை டிராகன் பீஸ்டின் முன் நீட்டிய கணமே உள்ளே இருந்த அந்த சாப ஊசிகள் வெறித்தனமாக துடிக்க ஆரம்பித்தன. குடுவையின் சுவர்களை உடைத்து கொண்டு வெளியே வருவது போல அவை மோதின. அந்த காட்சியை கண்ட ஆதித்யா அதிர்ச்சியில் உறைந்தான். என்ன நடக்கிறது? ஏன் திடீரென இந்த விஷ ஊசிகள் இவ்வளவு ஆக்ரோஷமாக துடிக்கின்றன? அவனது குரலில் படபடப்பு கூடியது. டிராகன் பீஸ்ட் பதற்றத்துடன் கத்தியது. ஆதித்யா, உடனே அந்த ஊசியை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து சென்றுவிடு. உன்னுடைய ஆன்மீக ஆத்ம உலகத்தில் இது ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டால் அது எந்த மாதிரியான விபரீதத்திற்கு இட்டுச் செல்லும் என்று எனக்கு தெரியாது. இதை நான் வெளியில் வந்த பிறகு பரிசோதித்துக் கொள்கிறேன். இப்போதைக்கு இதை இங்கிருந்து அப்புறப்படுத்து. ஆதித்யா மறுபேச்சும் பேசாமல் கண்களை மூடினான். அடுத்த நொடி அவன் தனது ஆன்மீக ஆத்ம உலகத்திலிருந்து மறைந்து நிஜ உலகத்திற்கு திரும்பினான். அவனது அறையில் மெல்லிய விளக்கு வெளிச்சத்தில் ஆதித்யா கண்விழித்தான். அவன் தன் கைகளை மேலே உயர்த்த அவனது ஆன்மீக ஆத்ம உலகத்தில் காற்றில் மிதக்க விடப்பட்டிருந்த அந்த மர்மமான குடுவை இப்போது அவனது நிஜ கைகளில் வந்து சேர்ந்தது. இது ஏன் என்னுடைய ஆன்மீக ஆத்ம உலகத்தில் அவ்வாறு செயல்பட்டது? அப்படி என்ன சக்தி இதற்குள் இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டே அவன் அமர்ந்திருந்தான். அப்போது அவனுடைய அறையின் கதவு மெதுவாக தட்டப்பட்டது. சிந்தனையிலிருந்து விடுபட்ட ஆதித்யா அந்த குடுவையை மறைத்துவிட்டு, யாரது, உள்ளே வாருங்கள் என்றான். கதவு திறக்கப்பட சிகண்டன் மிகவும் பணிவான பாவனையுடன் உள்ளே நுழைந்தான்.
அவனது உடல் மொழியில் ஒருவித மரியாதையும் அதே சமயம் ஒரு மறைமுகமான அதிகாரமும் கலந்திருந்தது. அவனுடன் 2 ஆஜானுபாகுவான வீரர்கள் கைகளில் சுத்தம் செய்யும் உபகரணங்களுடன் வந்தனர். ஆதித்யாவின் கண்கள் கூர்மையடைந்தன. என்ன நடக்கிறது இங்கே? இவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள்? சிகண்டன் புன்னகைத்தான். ஒன்றும் கோபித்துக் கொள்ளாதீர்கள் மருத்துவரே. இவர்கள் உங்கள் அறையை சுத்தம் செய்து உங்களுக்கு வேறு ஏதேனும் தேவைகள் இருக்கிறதா என்று கவனித்துக் கொள்ளத்தான் வந்தார்கள். நீங்கள் ஒரு முக்கியமான விருந்தினர் அல்லவா? ஆதித்யா கையை அசைத்து தடுத்தான். அதெல்லாம் தேவையில்லை சிகண்டன் தளபதி. நீங்கள் அனைவரும் தயவு செய்து வெளியே செல்லுங்கள். என்னை தனியாக விடுங்கள். நான் சிறிது நேரம் தியானம் செய்ய வேண்டும். சிகண்டன் தயங்கினான். அவன் ஏதோ கேட்க வந்து வார்த்தைகள் வராமல் தடுமாறுவது போல தெரிந்தது. ஆதித்யா அதை கவனித்தான். என்ன சொல்லுங்கள் தளபதி. என்ன கேட்க வந்தீர்களோ அதை தயங்காமல் கேளுங்கள். உடனே சிகண்டன் தனது கைகளை கூப்பி ஆதித்யாவை வணங்கினான். அவனது குரலில் உண்மையான வருத்தம் தெரிந்தது. மருத்துவரே, நீங்கள் எங்களுடைய இளைய இளவரசியை மன்னிக்க வேண்டும். அவர் உங்களிடம் அவ்வாறு கடுமையாக பேசியது தவறுதான். ஆனால் அவர் சிறுபிள்ளைத்தனமானவர், செல்லமாக வளர்ந்தவர். அவர் அறியாமல் பேசிய வார்த்தைகளுக்காக எங்கள் மக்களையும் எங்களையும் தண்டித்து விடாதீர்கள். இப்போது எங்களுடைய ஒரே நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான். அவன் தொடர்ந்தான். எங்களுடைய நகரத்தின் மூத்த குரு இந்த நோய்க்கான மருந்தை தேடியும் இதன் நுட்பத்தை அறிய உங்களுடைய குமரிக்கண்டத்திற்கு தான் சென்றிருப்பார் என்று நம்புகிறோம். ஆகையால் நீங்கள் அனைத்தையும் எங்களுக்காக பொறுத்து கொள்ள வேண்டும். உங்களை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காமல், ஒரு கீறல் கூட விழாமல் பாதுகாப்பது என்னுடைய கடமை. ஆதித்யா மெல்ல சிரித்தான். தளபதி, என்ன சொல்கிறீர்கள்? என்னிடம் விளையாடுகிறீர்களா? நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. நீங்கள் ஏன் என்னை ஒரு சாதாரண வியாபாரியைப் போல நினைக்கிறீர்கள்? சிரித்துக்கொண்டே சிகண்டனின் கைகளை பிடித்து அவனை நிமிர்த்தினான். கவலைப்படாதீர்கள் தளபதி. ஒரு உண்மையான மருத்துவருக்கு மக்களின் மீதோ அல்லது தனது விரோதிகளின் மீதோ எந்த கோபம் இருந்தாலும் அதை ஒருபோதும் தனது மருத்துவத்தில் காட்ட மாட்டார்கள். என்னை ஒருவன் கொல்ல வந்தவனாக இருந்தால் கூட அவனுக்கு தீவிர காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடினால் நான் அவனை காப்பாற்றுவேன். எனவே நீங்கள் நிம்மதியாக இருங்கள். அதை கேட்ட சிகண்டனின் முகம் மலர்ந்தது. மிகவும் நன்றி மருத்துவரே. உங்கள் பெருந்தன்மைக்கு ஈடு இணையில்லை என்று உணர்ச்சி வசப்பட்டான். அப்போது ஆதித்யா தனது புருவத்தை உயர்த்தி ஒரு மர்மமான புன்னகையுடன் சொன்னான். நான் இன்னும் பேசி முடிக்கவில்லை. தளபதி, கொல்ல வந்தவனை நான் காப்பாற்றுவேன்தான். ஆனால் அவன் என்னை கொல்ல வேண்டுமென்றே வெறியுடன் வந்தால் நான் அவனை தயங்காமல் கொன்றுவிடுவேன். அந்த வார்த்தைகளில் இருந்த திடீர் மாற்றம் சிகண்டனை தூக்கி வாரி போடச் செய்தது. இப்பதானே கொல்ல வந்தவனை காப்பாற்றுவேன் என்று சொன்னார், அடுத்த நொடியே கொல்வேன் என்கிறாரே, இவரை எப்படி புரிந்து கொள்வது என்று அவன் விழித்தான். ஆதித்யா சிரித்தான். பயப்படாதீர்கள். எனக்கு தீங்கு செய்யாத வரை நான் யாரிடமும் வீண் வம்புக்கோ வாக்குவாதத்துக்கோ போக மாட்டேன். ஆனால் எனக்கு தீங்கு என்று ஒன்று நேர்ந்தால் என்னை கட்டுப்படுத்துவது யாருக்கும் எளிதல்ல. பேசிக்கொண்டே ஆதித்யா தனது கையிலிருந்த ஒரு சிறிய பழக்கத்தியை எடுத்தான். அடுத்த நொடி யாருமே எதிர்பாராத வேகத்தில் அறையின் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்த ஒரு வேலையாளை நோக்கி அந்த கத்தியை வீசினான். சடக்! கத்தி காற்றை கிழித்துக் கொண்டு பாய்ந்து அந்த வேலையாளின் தலைமுடிக்கு மிக அருகில் சென்று பின்னால் இருந்த சுவற்றில் குத்தியது. சிகண்டனும் மற்ற வீரர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். என்ன செய்கிறீர்கள் மருத்துவரே என்று சிகண்டன் கத்தினான். ஆனால் அந்த வேலையாள் மட்டும் அசையாமல் சிலையாய் நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் பயத்தில் விரிந்திருந்தன. அவன் தலைக்கு அருகில் சுவற்றில் குத்தியிருந்த கத்தியின் முனையில் இரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. சிகண்டன் மெதுவாக அருகில் சென்று பார்த்தான். அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அந்த கத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய ஆனால் கொடிய விஷ ஜந்துவை சுவற்றோடு சேர்த்து தைத்திருந்தது. அதன் உடலில் இருந்துதான் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. இது எப்படி இங்கே? சிகண்டன் திக்கித் திணறினான். ஆதித்யா சாவகாசமாக நடந்து வந்து கத்தியை உருவினான். அந்த வேலையாளின் கையில் இருந்த துணியை வாங்கி கத்தியை துடைத்துவிட்டு, இந்த இடத்தை நன்றாக சுத்தம் செய்யுங்கள் என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று வெளியேறினான். பறக்கும் கப்பலின் மேல்தளத்திற்கு வந்த ஆதித்யாவை பின்தொடர்ந்து சிகண்டனும் வந்தான். அவனது முகத்தில் வியர்வை அரும்பியிருந்தது. மருத்துவரே, அந்த விஷப்பூச்சி எப்படி உள்ளே வந்தது என்று எனக்கு இன்னும் நம்ப முடியவில்லை. இந்த கப்பலில் மிகவும் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு வளையங்களும் நுட்பங்களும் செயல்பட்டு வருகின்றன. ஒரு சிறிய பூச்சி கூட அனுமதியின்றி நுழைய முடியாது, சிகண்டன் குழப்பத்துடன் கூறினான். ஆதித்யா கத்தியை உரையிலிட்டு கொண்டே சொன்னான். அதை நீங்கள்தான் கூற வேண்டும் தளபதி. என்ன சொல்கிறீர்கள்? நான் உள்ளே இருந்தவர்களிடம் நான் போன இடத்திலிருந்து அது என்னை தொடர்ந்து வந்திருக்கலாம் என்று கூறினேன்.
ஏனென்றால் உள்ளிருக்கும் வேலையாட்களுக்கு உண்மையான ஆபத்து பற்றி தெரிய வேண்டாம் என்று நினைத்தேன். அவர்கள் பயந்துவிடக்கூடாதல்லவா? ஆதித்யா அமைதியாக கூறினான். சிகண்டனின் பார்வை மாறியது. அப்படியென்றால் உண்மையிலேயில் என்ன நடந்தது? ஆதித்யா சிகண்டனின் காதருகே குனிந்து மிக தாழ்ந்த குரலில் கிசுகிசுத்தான். தளபதி, அந்த ஜந்து வெளியிலிருந்து வரவில்லை. அது ஏற்கனவே உள்ளே இருந்தது. அது மட்டுமல்ல, இது யாரோ ஒருவரால் ஏவப்பட்டிருக்கிறது. சிகண்டனின் உடல் சிலிர்த்தது. என்ன சொல்கிறீர்கள்? நிஜமாவா? இது எப்படி சாத்தியம்? நம் கப்பலுக்குள்ளேயே துரோகிகளா? இதற்கு வாய்ப்பே இல்லையே. அவன் ஆதித்யாவின் கைகளை பற்றி கொண்டான். மருத்துவரே, நீங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். எப்படியாவது இதை சரி செய்ய வேண்டும். நிச்சயமாக தளபதி. ஆனால் எனக்கு சில சந்தேகங்கள் உள்ளன. அதை தீர்த்து கொண்ட பிறகுதான் நான் இதற்கான மாற்று மருந்தை தயாரிக்க முடியும். ஆதித்யா கூறினான். என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் நீங்கள் கூறிய ஆபத்தை மட்டும் தடுத்து விடுங்கள். சிகண்டன் பதற்றத்துடன் முதியவரும் சுமத்ரா தேவியும் தங்கியிருந்த திசையை பார்த்தான். அதே நேரம் முதியவர் மற்றும் சுமத்ரா தேவி இருந்த அறையிலிருந்து ஒரு பணிப்பெண் வேகமாக வெளியே வந்தாள். அவள் சிகண்டனை பார்த்து வணங்கினாள். வணக்கம் தளபதி. தங்களையும் மருத்துவரையும் பெரிய ஐயா உணவு அருந்த உள்ளே அழைக்கிறார் என்று பணிவுடன் கூறினாள். சிகண்டன் ஆதித்யாவை பார்த்தான். வாருங்கள் மருத்துவரே, உள்ளே செல்லலாம். ஆதித்யா தலையசைத்துவிட்டு அந்த அறையின் நோக்கி நடந்தான். வாயிலில் ஒரு காலை எடுத்து வைக்கும் போதே அவனது கண்கள் அந்த அறைக்குள் இருந்த சூழலை ஸ்கேன் செய்தன. அறை பிரம்மாண்டமாக இருந்தது. 2 அடி உயரமான ஒரு மேடை அமைக்கப்பட்டு அதில் விலையுயர்ந்த கம்பிளம் விரிக்கப்பட்டிருந்தது. அதன் மீது ஒரு சிறிய வேடைப்பாடு மிக்க மேஜையும் அறுசுவை உணவு வகைகளும் வைக்கப்பட்டிருந்தன. அங்கே முதியவரும் சுமத்ரா தேவியும் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு எதிரே, ஆனால் அவர்களை விட 1 அடி உயரம் குறைவான இடத்தில் தளபதிக்கும் ஆதித்யாவுக்கும் உணவுகள் பரிமாறப்பட்டிருந்தன. அந்த ஏற்றத்தாழ்வான இருக்கை அமைப்பை பார்த்ததும் ஆதித்யாவின் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அது அவனது பழைய நினைவுகளை தட்டி எழுப்பியது. சூரிய சோழன் பள்ளி. அவன் நினைவுகள் பின்னோக்கி பாய்ந்தன. அந்த பள்ளியில் பயிற்சி வகுப்புகளில் அவன் சேர்ந்த புதிதில் அவன் யார், அவனது பின்னணி என்ன என்று கூட பார்க்காமல் அங்கிருந்த மாணவர்கள் அவனை ஏளனம் செய்தனர். அவனது சக்தியின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அவனை அவமானப்படுத்தும் விதமாக தனியே அமர வைத்த நாட்கள் அவனது நினைவில் நிழலாடின. இன்று மீண்டும் அதே போன்ற ஒரு சூழல். ஆனால் இன்று ஆதித்யா பழைய ஆதித்யா அல்ல, சூரிய சோழனின் வாரிசு. அவன் நிமிர்ந்து அந்த அறைக்குள் கம்பீரமாக நடந்தான்.